அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா சதீஷ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறோம். நம்ம தமிழர்களோட பண்டிகை எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் இருக்கும். பொங்கல் பண்டிகை பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக இருக்கும். ஸோ எல்லாமே அந்த விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கும் நம்மளோட பண்டிகைகள் எல்லாமே. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம காவேரி தாய்க்கு நன்றி சொல்கிற இந்த பண்டிகை தான். புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரையில் போயிட்டு கயிறு மாற்றி எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களும் இன்றைக்கி அதே மாதிரி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் போகிற பழக்கம்லாம், ஏன்னா எங்கள் ஊரில் கிட்ட எதுவும் ஆறு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீட்டில் கிணத்தடியில் வச்சு சாமி கும்பிடுவோம். நாங்கள் இங்கே துபாய்க்கு வந்து என்ன சொல்கிறது, தண்ணி கேன் தான் இருக்குது. ஸோ தண்ணி கேனுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் செழிக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட என்ன தானியம் இருக்கோ அதெல்லாம் வந்து வெள்ளைப்பாக கிண்டி, அதாவது காப்பரிசின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதில் என்ன தானியம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வெள்ளைப்பாக கொட்டி கிண்டி அதை வச்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, இது எல்லாமே நாங்கள் வெள்ளைப்பாக ஊற்றி கிண்டி வச்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து துபாயில் நான் வந்து அதெல்லாம் பண்ணலை. சிம்பிளாக வெறும் பொட்டுக்கடலை மட்டும் வெள்ளைப்பாக வச்சு கிண்டி சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் எல்லோரும். இது என்ன பார்த்திங்கன்னா, விவசாயத்தோட அந்த ஸ்டார்டிங் பீரியட், ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவும் நீருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் தான் இந்த ஆடிப்பெருக்கு நம்ம கொண்டாடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு விழாக்கில் சந்திக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இயற்கையும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.